சொல்றா. அருள் விவசாயத்துல தோத்தா அவன் வானதியை விட்டு பிரிஞ்சிருவான்னு கல்யாணி ஆளுங்களை வச்சு வயல்ல சாய கழிவு விட பாத்திருக்காங்க. ஆனா அத கரிகாலம் வந்து தடுத்துட்டான். ஏய், என்னடா சொல்ற? ஏய், கல்யாணி போட்ட திட்டமெல்லாம் வீணா போச்சே. இப்ப என்ன பண்ணலாம்? முதல்ல அந்த கல்யாணிக்கு போன பண்ணுவோம். ஏமா, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? ஐயோ, அப்போ நான் போட்ட திட்டம் எல்லாம் சொதப்பிருச்சா? நாளைக்கு அறுவடை நடந்தா வானத்தையும் அருளும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களே. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன். நான் ஏதாவது செய்யறேன். வை. ஏதோ மெசேஜ் வந்திருக்கே. வானதி, நீ தூங்கி இருப்பேன் தான் நான் உனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன். நான் எங்க கம்பெனி ஸ்டாஃபோட நான் ஃபிளைட் ஏறிட்டேன். நாளைக்கு காலையில நாங்க உங்க ஊருக்கு வந்துடுவோம். நாங்க வந்ததுமே எங்க கண்ணு முன்னாடியே அறுவடையே ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி 4000 கிலோக்கு மேல விளைச்சல் இருந்துச்சுன்னா அருளுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடும். சரிங்க சார், ரொம்ப நன்றி. நாளைக்கு அருள் மாமாக்கு நிச்சயமா வேலை கிடைச்சிரும். எப்படி பக்காவா? சூப்பர்ரா. அண்ணனுக்கு போன் பண்றேன். மணி, என்னண்ணே? யாரு? ஏய், அந்த லாரி டிரைவர் தான் போன் பண்றான். என்னாச்சுன்னு கேளுங்கண்ணே. அட்டன் பண்ணுங்கண்ணே. சொல்றா, என்னாச்சு? இதெல்லாம் எனக்கு சின்ன வேலைண்ணே. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன். அதுக்கு தாண்டா உன்னை கூப்பிட்டேன். இந்த பாரு, நீ அங்கேயே இருக்காத. இருந்தா மாட்டிக்குவ. நீ அங்கிருந்து உடனே கிளம்பு. சரிண்ணே, உடனே கிளம்பிடுறேன். டேய், வண்டிடுறா. ஓகே. டேய் மணி அண்ணே, காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டான்டா. ஆமாண்ணே, நம்ம ஆளுங்கல்ல. நான் பெத்த மகளே, நாளைக்கு விளைச்சல பார்க்க ஆள் வந்தா தானே அருளுக்கு வேலை கிடைக்கும். அவனும் கூட சேருவான். நாளைக்கு தான் எவனும் வரமாட்டானுங்களே. எல்லாரும் ஆஸ்பத்திரியில போய் படுத்திருப்பாங்க. டேய் அருளு, நாளைக்கு நீயே என் பொண்ணை விரட்டி விட்டுருவடா. டேய், வண்டிடுறா போலாம். சரிண்ணே. வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்தா லேட் ஆயிடும். அறுவடை முடிஞ்சு வீட்டுக்கு போய் மொத்தமா அந்த வானதியை தலைமொழிகிடுவோம். வாமா சுப்பு. என்னம்மா? இல்லம்மா, அறுவடைங்கிறதுனால எல்லாரும் வெள்ளனையே வயலுக்கு கிளம்பி போயிருப்பீங்களோன்னு தான் நான் அறக்க பறக்க ஓடி வந்தேன். இல்ல இல்ல,
இனிமேதான் எல்லாரும் கிளம்ப போறோம். வரலட்சுமி எங்கம்மா? அவ வந்துட்டா. உன் அன்னிக்கு ஒத்தாசையா சமைக்கட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கா. நீ வேணா போய் பாரு. மா என்னம்மா காலையிலே சொல்லாம கொல்லாம வந்திருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, அருளும் வானதியும் அருணாச்சல நிலத்துல விவசாயம் பண்ணிருக்காங்கல்ல, இன்னைக்கு அறுவடை பண்ண போறாங்களாம். அதுக்கு தாமா வந்தேன். பாவுண்டி நம்ம வானதி அருளுக்கு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா? நந்தினி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம அருள் மேல வானதி உயிரையே வச்சிருக்காமா. அவனுக்காக என்ன வேணாலும் செய்ய அவ தயாரா இருக்கா. விவசாயம் பண்ணாதான் அருளுக்கு வேலை கிடைக்கும்னு தெரிஞ்ச உடனே அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு அருள் கூட சேர்ந்து விவசாயம் பண்ணிருக்கா தெரியுமா? இப்படி ஒரு பொண்டாட்டி எல்லாம் கிடைக்கிறதுக்கு அருள் கொடுத்து வச்சிருக்கணுமா? நம்ம வானதி கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடக்கூடாது. அவ எப்படியாவது ஜெயிக்கணும். இன்னைக்கு அறுவடைங்கிறதுனால அண்ணன் எங்க எல்லாரையும் வர சொன்னாரு. வரலட்சுமியும் காலையிலே வந்துட்டாளாம். அண்ணி கூட அடுப்படியில ஒத்தாசையா இருக்காளாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் ஒன்னா கிளம்பி வயலுக்கு போறோம். நீயும் கரிகாலம் கூட சேர்ந்து வயலுக்கு வந்துருன்னு. சரிம்மா, நான் போய் பாக்குறேன்.